Hello students, today we are going to see about transition and inner transition elements part 2. Transition and inner transition elements. இடைநிலை தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள். So இடைநிலை தனிமங்கள் சொல்றப்போ அது D block elements. So எதனால அது இடைநிலை தனிமங்கள் இல்லைனா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கும் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கும் மிடில் இருக்கிறதுனால. ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு 1 to 18 குரூப்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் தட் இஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் தட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபில்ஸ் இன் த எஸ் ஆர்பிட்டல். அதனால் அது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் த லாஸ்ட் எலக்ட்ரான் ஃபில்ஸ் இன் த p orbital, that's why அது வந்து p block elements சொல்றோம். d block elements அல்லனா இடைநிலை தனிமங்கள், d block elements the last electron, the valence electron fills in the d orbitals. So d orbital ல electrons fill ஆகிறதுனால d block elements சொல்றோம். So இதுக்கு இன்னொரு நேம் transition elements. எதனாலனா S block எலிமெண்ட்ஸ்க்கும் P block எலிமெண்ட்ஸ்க்கும் மிடில் இருக்கிறனால தட் இஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள். இதில் the D block elements 3rd to 12 group 12. ஸோ இதில் தேர்ட் குரூப்பில் லாந்தனுக்கு அப்புறம் ஒரு 14 எலிமெண்ட்ஸ். ஸோ அதாவது குரூப் 3லேயே இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அதாவது F block எலிமெண்ட்ஸ், உள் இடைநிலை தனிமங்கள். ஸோ இது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள், அதாவது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டூ குரூப்ஸ். ஸோ 3rd to 12 டி பிளாக் எலிமெண்ட்ஸ், 13 to 18 பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் தேர்ட் குரூப்பில் எஃப் பிளாக் எலிமெண்ட் அகெயின் ஒரு 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 14 சீரியம்லேருந்து அது ஆக்டினாய்ட்ஸ், தென் தோரியம்லேருந்து தட் இஸ் சீரியம்லேருந்து தட் இஸ் லாந்தனாய்ட்ஸ், தோரியம்லேருந்து தட் இஸ் ஆக்டினாய்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பீரியாடிக் டேபிள் அதான் அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங். ஸோ ஒவ்வொரு இதுலையும் பி பிளாக்லையும் இதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ டி பிளாக்லையும் இதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் 30 எலிமெண்ட்ஸ் ஜிங்க் வரைக்கும் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் அதோட சிம்பிள் என்ன இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கும் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கும் மிடில் இருக்கிறதுனால திஸ் இஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ அதில் குரூப் 3ல இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தட் இஸ் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு அப்போ அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது, சிம்பிள் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் நம்மளுக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் குரூப்பில் 1sல ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் அது கொடுத்தோ இல்லைனா ஒரு எலக்ட்ரானை வாங்கியோ அது பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லைனா வேலன்சி சொல்லுவோம். ஸோ இது என்னவா இருக்கும் தட் இஸ் +1. ஸோ அடுத்தது எஸ்ல செகண்ட் ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டலில் செகண்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகுறது. ஸோ அப்போ செகண்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுங்கிறப்போ அது ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணலாம், 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணலாம். அப்போ ஆல்மோஸ்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா +2 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளோட அதோடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதில் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதும் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் அதாவது இந்த ஸ்காண்டியமும் இந்த ஜிங்க் லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் கொடுக்கும். ஸோ +2 +3 இந்த மாதிரி கொடுக்கும். மிடில் இருக்கிறது Mn, இதெல்லாம் மிடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். Mn வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா +2 +3 +4 +5 +6 +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்குது. இப்போ நிறையா நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் அது இருக்கும். ஸோ இதில் Mnோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. ஸோ டாப் டு பாட்டம் வர்றப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா OS இது higher oxidation state is +8.
ஓகே, +8 இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதோடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், இதில் உள்ள காம்பவுண்ட்ஸ், இதோடைய ஆக்சைட்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஆக்சோ ஆனயான்ஸ் எப்படி இருக்குது. ஸோ ஆக்சைடுன்னு சொல்கிறப்போ ஸோ MnO2, Mn2O4, சாரி Mn2O7, CrO3, Cr2O7, இந்த மாதிரி ஆக்சைட்ஸ் மேங்கனீஸில், குரோமியமில், ஸோ எல்லா ஆக்சைட்ஸும் அதோட ஆக்சோ ஆனயான்ஸும் எப்படி இருக்குன்னு நம்ம நினச்சலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆனயான். ஆக்சைடுகள் மற்றும் ஆக்சோ நேர் அயனிகள். புக்கில் வந்து உங்களுக்கு நேர் அயனின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆக்சோ எதிர் அயனிகள், ஆக்சோ ஆனயான்ஸ், ஆக்சோ எதிர் அயனிகள் தான் வரும். ஸோ இதில் நிறைய எல்லா மெட்டல்ஸ், அதாவது நம்ம பார்க்குறது இப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் உடைய ஆக்சைட்ஸ், அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் உடைய ஆக்சைட்ஸ், மெட்டாலிக் ஆக்சைட்ஸ், அதோடைய அது எப்படிலாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் பார்த்தோன்னா இந்த ஆல்ரெடி இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் +2 +3 நிறையா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதில் +2 +3 இருந்துச்சுன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2 +3 இருந்துச்சுன்னா நம்ம லோயர் ஆக்சைட்ஸ், தாழ் ஆக்சைடுகள்னு சொல்லுவோம். இதே இது +6 +7 +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +7 +8 அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஹையர் ஆக்சைட்ஸ், உயர் ஆக்சைடுகள்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த ஆக்சைட்ஸ் இருக்கிற ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா, கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா, அதோடைய அசிடிக் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்சிஷன் மெட்டல் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இந்த மெட்டாலிக் ஆக்சைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப், ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் படிக்கிறது கண்டுபிடிக்கிறது நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்குறோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இன் மெட்டல் ஆக்சைட்ஸ், ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இன் மெட்டல் ஆக்சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ இது இந்த கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சுதான் இதோட ஆப்போசிட் தான். ஸோ கோவலன்ட் கேரக்டர்னா சகப்பிணைப்பு தன்மை, அசிடிக் கேரக்டர் அமிலத்தன்மை. ஸோ கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அசிடிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அப்போ கோவலன்ட் பாண்ட்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது 2 எலக்ட்ரான் தேவைன்னு தெரியும். ஸோ 2 எலக்ட்ரானும் 2 ஆட்டமால ஷேர் ஆகி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கோவலன்ட் பாண்ட். அப்போ கோவலன்ட் கேரக்டர். இது அயானிக் கேரக்டர் அப்படிங்கிறப்போ ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம்க்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ இப்போ அயானிக் கேரக்டர். ஸோ இப்போ ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆப்போசிட். ஒன்று வந்து கோவலண்ட் அப்படிங்கிறப்போ ஷேர் ஆகி ஃபார்ம் பண்ணுறது, அயானிக் பாண்ட் அல்லனா அயானிக் கேரக்டருங்கிறப்போ அது வந்து ஒரு எலக்ட்ரானை பக்கத்து ஆட்டம்க்கு கொடுத்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அயனி பிணைப்பு. ஸோ அயானிக் கேரக்டர், அயனிக் தன்மை. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்ங்கிறனால கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயானிக் கேரக்டர் நிச்சயம் டிக்ரீஸ் ஆகும், பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ஸோ கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். அப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே எந்த மெட்டல் வந்து அசிடிக் நேச்சராக இருக்கும் அது ஆசிட் ஃபார்ம் பண்ணும், எந்த ஆக்சைடு வந்து பேசிக் கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எது பேஸாக இருக்கும் எது ஆசிடாக இருக்கும் நம்ம நினச்சிடலாம், ஓரளவு கண்டுபிடிச்சலாம். இது 1 வேர்ட்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஹையர் ஆக்சைட்ஸ் பார்த்தோன்னா அது என்ன இருக்கும், அசிடிக் நேச்சர். ஸோ இது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இன்க்ரீசஸ். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறப்போ +6 +7 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸ், அதாவது அதான் ஹையர் ஆக்சைட்ஸ் சொல்லுவோம். உயர் ஆக்சைடுகள் அது என்னவா இருக்கும், அசிடிக் இன் நேச்சர், அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கும்.
ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Mn2O7. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டிருக்க ரோமன் லெட்டர் 7ல் கொடுத்துருக்கிறது அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர், இல்லைனா ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லலாம், இல்லை வேலன்சி. ஸோ இப்போ இது என்னது Mn2O7, அதாவது 7. ஸோ இதை நம்ம வந்து ஆக்சிஜனுக்கு -2, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆக்சிஜனுக்கு -2. அப்போது Mnக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 into x. ஸோ Mnக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 into x plus 7 into -2 that is equal to 0. ஏன்னா இட்ஸ் அ நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ மேலே எந்த சார்ஜும் இல்லை. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 into x minus 14 is equal to 0. 2x is equal to 14. x is equal to 7. ஸோ இதை சிம்பிளி நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ஓக்கு வந்து அவன் 2 மைனஸ், அதனால் 2 கொடுத்துருக்குறாங்க. மேங்கனீஸ்க்கு வந்து அப்போ என்னது +7. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ மேங்கனீஸ்க்கு 7, ஆக்சிஜனுக்கு 2. அப்போ இருந்து மேங்கனீஸ் Mn2O7 ஆக்சைடில் அது என்ன வேலன்சி, அதோட Mn-உடைய ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 7. ஸோ இது வந்து அப்போ என்ன நேச்சரில் இருக்கும், அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் மெட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ இதோட கோவலன்ட் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கோவலன்ட் கேரக்டர் வாட்டரோட என்ன ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் பெர்மேங்கனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. வாட்டர் ஆட் ஆகிறப்போ பெர்மேங்கனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இஸ் அன் ஆசிட், அசிடிக் நேச்சர். ஸோ இப்போ கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ், ஸோ அசிடிக் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். த ஹையர் ஆக்சைட்ஸ். ஸோ இப்போ ஹையர் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்குது, அசிடிக் இன் நேச்சர். ஸோ இப்போ Mn2O7 +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது. ஸோ ஹையர் ஆக்சைட்ஸ்ங்கிறனால கோவலன்ட் நேச்சர் ஃபார்ம்ஸ் அசிடிக் நேச்சரில் இருக்குது. அடுத்தது CrO3. இதுவும் ஒரு, ஸோ உனக்கு பார்க்கும்போது CrO3, அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 நம்ம நினைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 2, இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 வரணும். அப்போ 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 1 தான் இருக்குது, பட் Crக்கு 1 தான் இருக்குது. அப்போ 1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 3ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இப்போ ஆக்சுவலி என்ன இருக்கணும், Cr2O6 மீனிங்கில். அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ தான் இப்போ Crோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 6. ஸோ இப்படி இல்லைனா நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எப்படி Crக்கு வந்து ஒன்று எக்ஸ் போட்டுட்டோன்னா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு -2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ Crக்கு எக்ஸ் போட்டிருக்கணும். அப்போ எக்ஸ் -6 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +6. இப்போ +6 ஆக்சிஜன். அப்போ அதே போல் Cr2O7 இதில் 2 இருக்கிறனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிச்சலாம். அப்போ ஆக்சிஜனுக்கு 2, குரோமியம்க்கு 7. ஸோ 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இது +6 +7. ஸோ இப்போ ஹையர் ஆக்சைட்ஸ் இது வந்து என்னதான் இருக்கும், கிவ்ஸ் குரோமிக் ஆசிட் அண்ட் டைக்ரோமிக் ஆசிட். அப்போ இது ரெண்டும் போத் காம்பவுண்ட்ஸ் என்னவா இருக்கும், கோவலண்ட் இன் நேச்சர். கோவலண்ட் இன் நேச்சராக இருக்கும். CrO3 என்ன செய்கிறோம், வாட்டரில் ஆட் ஆகிறப்போ குரோமிக் ஆசிட் H2CrO4, H2 அப்படியே ஆட் ஆகுது, H2CrO4. டைக்ரோமிக் ஆசிட் H2Cr2O7. ஓகே. ஸோ இதுதான் ஹையர் ஆக்சைடு நேச்சர். ஸோ எப்படி இருக்கும், ஸோ அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கும். உயர் ஆக்சைடுகள் அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கும். அடுத்தது லோயர் ஆக்சைட்ஸ், தாழ் ஆக்சைடுகள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் Cr2O3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா Cr2O3, அப்போ இதில் 2 வருது. இது CrO3, Crோட ஆக்சிடேஷன் நம்பர் 6. Cr2O3ல ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் இஸ் 3. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 3 இங்கே வந்துடும், 2 இங்கே போகும். அப்போ என்னது 3 இஸ் ஆம்ஃபோடெரிக். ஆம்ஃபோடெரிக் அப்படின்னு சொன்னா அசிடிக் நேச்சரும் இருக்காது, பேசிக் நேச்சரும் இருக்காது. சாரி, அசிடிக் நேச்சரும் இருக்கும், பேசிக் நேச்சரும் இருக்கும். ஈரியல்பு தன்மை. ஸோ ஆம்ஃபோடெரிக் நேச்சர். அண்ட் CrO2 that is basic in nature. So இது CrO2 வராது. Okay, CrO2 is basic in nature. Anyway, it's a lower oxide. So lower oxide that is basic in nature. So இப்போ நம்ம வந்து important compounds உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா D block elements ரெண்டு compounds கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து potassium dichromate, இன்னொன்று potassium permanganate. potassium dichromate நம்ம ஆல்ரெடி நம்ம லேப்ல நம்ம யூஸ் பண்ணது தான்.
ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். பார்த்துருக்குறீங்க லாஸ்ட் இயர் சால்ட் அனாலிசிஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்கும், ரஸ்னா பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு யூசஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிளாஸில் பொட்டாசியம் டைக்ரோமேட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன், இது குரோமைட் ஓர் FeCr2O4, அதான் குரோமைட் ஓர். இந்த குரோமைட் ஓர், நம்ம இந்த குரோமைட் ஓர் வந்து ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலர்ஜி லெசனில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இது கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு புவியீர்ப்பு முறையை வச்சு நம்ம நினைச்சிரோம், அதை கான்சன்ட்ரேட் பண்ண பிறகு அந்த குரோமைட் ஓர் எடுத்து அதோட சோடியம் கார்பனேட்டும் லைமும் ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணுறோம், அதாவது ஹீட் பண்ணுறோம். 900 to 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறப்போ இது வந்து Na2Cr O4, அதாவது சோடியம் குரோமேட்டும் Fe2O3 and 8CO2 ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட் இஸ் குரோமைட் ஓர் FeCr2O4 இஸ் கன்வெர்டட் இன்டு, இப்போ எது என்னது Fe பிளேஸில் Na வந்துடும். அப்போ Na2Cr O4, அதாவது சோடியம் குரோமேட்டை கன்வெர்ட் ஆயிடுது. இந்த சோடியம் குரோமேட்டை, ஸோ இதில் வந்து இப்போ என்னெல்லாம் இருக்குது, சோடியம் குரோமேட் இருக்குது, Fe2O3 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் முதல்ல செப்பரேட் பண்ணணும். எப்படி செப்பரேட் பண்ணால் வாட்டர் ஆட் பண்ணுறப்போ சோடியம் குரோமேட் டிசால்வ் ஆகி எல்லோ சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணிடும். பட் Fe2O3 வந்து பிரிசிபிடேட் ஆயிடும். ஸோ இப்போ Fe2O3 நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். CO2 ஆல்ரெடி இஸ் அ கேஸாக ரிமூவ் ஆயிடும். அப்போ சோடியம் குரோமேட் அண்ட் Fe2O3 எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுறப்போ சோடியம் குரோமேட் எல்லோ சொல்யூஷன் ஆயிரும், Fe2O3 அது பிரிசிபிடேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோடியம் குரோமேட் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்போ we get Na2Cr2O7 sodium dichromate plus Na2SO4 and water. ஸோ இந்த சோடியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் அதை வந்து ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 சேச்சுரேட் பண்ணி, அதை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுக்கும்போது, அதாவது தெவிட்டிய கரைசல் எடுத்துட்டு பொட்டாசியம் குளோரைட் KCl ஆட் பண்ணுறப்போ இந்த Na K வந்து ரீப்ளேஸ் ஆயிடுது, அதாவது K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ் 2NaCl. K2Cr2O7 இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ் NaCl. ஸோ இதுதான் இதோடைய ப்ரிப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் குரோமைட் ஓர் எடுத்து, குரோமைட் ஓரை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு சோடியம் கார்பனேட்டும் லைமும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறப்போ, ஹீட் பண்ணுறப்போ 900 to 1000 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறப்போ வி கெட் சோடியம் குரோமேட். அந்த சோடியம் குரோமேட்டை சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்போ வி கெட் சோடியம் டைக்ரோமேட். அந்த சோடியம் டைக்ரோமேட்டை KCl ஆட் பண்ணுறப்போ வி கெட் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. Then physical properties. ஸோ இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டலாக இருக்கும், கிறிஸ்டலின் சாலிட், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. Then melts at 671 Kelvin. Then emits toxic chromium fumes upon heating. ஸோ ஹீட் பண்ணுறப்போ Cr2O3 fumes are convert ஆகி வெளியில் வரும், பட் இட்ஸ் டாக்ஸிக். அதோட ஈக்குவேஷன் K2Cr2O7 on heating, K2Cr O4 potassium chromate, then plus 2Cr2O3 plus 3CO2. ஸோ இதனால தான் நம்ம என்ன செய்வாங்க, இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்து ஹீட் பண்ணுறப்போ Cr2O3 இஸ் அ டாக்ஸிக் ஒன் ஃபார்ம் பண்ணுறதுனால எப்போ நம்ம K2Cr2O7 எடுக்கிறதுக்கு பதிலாக Na2Cr2O7 எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை
Cr2O3 ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும், Na2Cr2O7. ஏன்னா K2Cr2O7 எடுத்து ஹீட் பண்ணுறப்போ டாக்ஸிக் குரோமியம் ஃபியூம்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால யூஸ்வலி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா Na2Cr2O7 எடுத்து யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டு அயானா அவங்க எடுத்துருக்குறாங்க. ஸோ CrO4 2-. ஸோ இதுதான். ஸோ K2Cr O4. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறப்போ 2 clay plus ஆகும், CrO4 2- ஆகும் பிரியும். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, CrO4 2- அயான் வந்து ஆல்கலைன் சொல்யூஷனில் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் CrO4. ஸோ டாட்டட் லைனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, தட் இஸ் ரெசனன்ஸில் மாறி மாறி டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கும், அதனால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2- டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கும். Cr2O7 2-. ஸோ இதை K2Cr2O7. இப்போ இது குரோமேட் அயான், இது டைக்ரோமேட் அயான். Cr2O7 இந்த K டிவைட் பண்ணுறப்போ 2K+ வெளியில் போகும். Cr2O7 2- இருக்கும். ஸோ இப்போ Cr2O7 2- அயான் அசிடிக் சொல்யூஷனில் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒரு CrO பாண்ட் இருக்கும். அதோடைய பாண்ட் லென்த் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஸோ Cr2O7 அப்படிங்கிறது ஆக்சைடாக இருக்கும். ஸோ Cr2O7 2- அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஆக்சோ ஆனையான். ஸோ ஆக்சோ எதிர் அயனிகள். ஸோ இது அயனியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு K2Cr O4 இருக்கலாம், இல்லைனா H2Cr O4 இருக்கலாம். ஸோ என்ன இல்லை K2Cr O4. ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா K2Cr O4. ஸோ இப்போ அயான் உடைய ஸ்ட்ரக்சர் இது அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களுக்கு ரெண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம். ஸோ இப்போ ஆசிட் இருக்கிறப்போ அது வந்து குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அமில ஊடகத்தில் வலிமை மிக்க ஆக்சிஜனேற்றியாக இது இருக்கும். ஸோ இது நிறைய உங்களுக்கு சால்ட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, இட் ஆக்சிடைசஸ் ஃபெரஸ் சால்ட்ஸ் இன்டு ஃபெரிக் சால்ட்ஸ். ஸோ Fe2+-ஐ Fe3+ சால்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ Cr2O7 2- ப்ளஸ் Fe2+. ஸோ இப்போ இது Cr2O7 2- நம்ம என்ன எழுதலாம், K2Cr2O7. ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே, ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம Cr2O7 2- எழுதலாம். ஸோ அயானிக் ஃபார்மில் எல்லா ஈக்குவேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதே போல் 14H+ங்கிறது என்னது, H2SO4. 7H2SO4. ஆக்சுவலி 7H2SO4 எழுதுறதா 14H+ன்னு எழுதியிருக்கிறாங்க. அதே போல் இங்கே Fe2+. ஸோ Fe2+ சொல்கிறது FeCl2. ஓகே, ஸோ அது FeCl2-ஆக இருக்கலாம், FeSO4-ஆக இருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தட் இஸ் ஃபெரஸ் சால்ட் அப்படி கொடுத்தாங்க Fe2+. ஸோ இது அயானிக் ஃபார்மில் இருக்குது. இப்போ Cr2O7 2- ப்ளஸ் 6 Fe2+ ப்ளஸ் 14H+ கேஸ் 2Cr3+ ப்ளஸ் 6 Fe3+ ப்ளஸ் 7H2O. இதில் எப்படி இது ஆக்சிடைஸ் பண்ணுது? ஸோ ஃபெரஸ் சால்ட்ஸ் Fe2+ சொல்கிறப்போ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +2, Fe3+ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +3. இப்போ +2லேருந்து +3க்கு ஆக்சிடைஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற Cr2ஓட Crல அதோட ஆக்சிடேஷன் நம்பர் தட் இஸ் +7. +7லேருந்து Cr3+-ஆக ரெடியூஸ் ஆகுது. ஸோ அது ரெடியூஸ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். The next oxidizes iodide ions to iodine. So iodide ions na KIR இருக்கலாம், NaIR இருக்கலாம். So 14H+, that is
7H2SO4 அதான். அப்போ Cr2O7 2 minus plus 6I minus is converted into I2. So இப்போ I minusல அதோட oxidation number பார்த்தீங்கன்னா -1. So iodine அதோட oxidation number -1. I2ல அதோட oxidation number 0. அப்போ -1 to 0. So -1 to 0ங்கிறப்போ increase ஆயிருக்கு. That is oxidation number increases. Oxidation number increases na that is oxidation. Same way இங்க Cr2O7 is converted. அதாவது Cr வந்து +7 oxidation stateல இருக்கிறது +3 oxidation stateக்கு convert ஆகுது. So it's reduced. அப்போ Cr2O7 reduce ஆயிட்டு பக்கத்துல இருக்கிறத oxidize பண்ணுது. So it's a good oxidizing agent. So iodide அயனிய iodina oxygenatum செஞ்சிருக்கு. Then third point, oxidizes sulfide ion to sulfur. Sulfide அயனிய சல்ஃபரா oxidize பண்ணுது, oxygenatum பண்ணுது. So Cr2O7 2 minus plus S2 minus, S2 minus சொல்றப்போ H2S, okay, H2S plus 14H plus, that is converted into 2Cr3 plus 3S. So வெறும் sulfur, elemental sulfurங்கிறப்போ அதோட oxidation number that is 0 plus 7H2O. அப்போ இதில் இருக்கிற sulfur -2 oxidation stateல இருக்குது, இதில் இருக்கிற sulfur 0, -2 to 0 சொல்றப்போ that is oxidation number increases. So oxidation number increases na that is oxidation. இப்போ Cr2O7 2 minus that is converted into +7 oxidation இருக்கிறது +3 oxidation stateக்கு reduce ஆகுது. The next one, oxidizes alcohols to acids. So 2K2Cr2O7, so இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, சால்ட்டாவே பொட்டாசியம் டைக்ரோமேட்டாவே கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் இதே போல் H plus கொடுக்கல H2SO4 plus 3CH3CH2OH. So OH group இருந்துச்சுன்னா alcohols. So CH3CH2OH ethyl alcohol gives 2K2SO4 plus 2Cr2SO4 thrice plus CH3COOH. இதில் இருக்கிற H2 என்னவா கன்வெர்ட் ஆயிருது, ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆயிருது. ஸோ H2 ரிமூவ் ஆயிட்டு ஆக்சிஜன் ஆட் ஆகுறதுனால this is oxidation. So அப்போ alcohol is oxidized to acid. Then next one, oxidizes stannous salts to stannic salts. So SN2 plus, that is stannous, SN2 plus salt SN4 plus salt convert பண்ணுது. So Cr2O7 2 minus plus 3SN2 plus 14H plus gives 2Cr3 plus 3SN4 plus. So 2 plus 2 oxidation state plus 4 oxidation state that is converted, oxidized ஆகுது, plus 7H2O. அப்போ stannous salt stannic salt oxidize பண்ணுது. Then next one, oxidizes sulfur dioxide to sulfate salts. Sulfur dioxide, so SO2, sulfur dioxide SO2 sulfate salt SO4 2 minus convert பண்ணுது. So Cr2O7 2 minus, so potassium dichromate plus 3SO2 sulfur dioxide plus 2H plus, அதாவது H2SO4 alone is converted into 2Cr3 plus 3SO4 2 minus. அப்போ SO2 இருக்கிறது SO4 2 minus. So SO4 2 minus அப்படின்னு சொல்கிறப்போ Sல உள்ள oxidation state எவ்வளோ இருக்கும், so X plus 4 into -2 that is equal to 0. இப்போ S is equal to plus 8. So plus 8 oxidation stateல. So இங்கே பார்த்தீங்கன்னா இது plus 4 oxidation. So plus 4லேருந்து plus 8க்கு that is oxidizes. So இதுதான் a very important one. The potassium dichromate is a good oxidizing agent. நிறைய salts oxidize பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது, நிறைய compounds oxidize பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Then next one, second one, chromyl chloride test. chromyl chloride சோதனை. ஸோ இது நம்ம வந்து சால்ட்
அனாலிசிஸில் நம்ம இது படிச்சிருக்கோம். குரோமைல் குளோரைட் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட், ப்ரெசன்ஸ் அண்ட் ஆஃப் குளோரைட் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தட் இஸ் குரோமைல் குளோரைட் டெஸ்ட் நம்ம செய்வோம். ஸோ சால்ட்டை நம்ம டெஸ்ட் டியூப்பில் எடுத்துகிட்டு அதோட பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறப்போ வி கெட் ரெட் ஆரஞ்ச் வேப்பர்ஸ். ஸோ ஆரஞ்சு கலரில் வேப்பர்ஸ் வெளியே வரும். ஸோ இது இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில், அதாவது உப்புக்களை கண்டறியும் பண்பறி பகுப்பாய்வில் நம்ம இந்த டெஸ்ட் செய்வோம். ஸோ இது ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ எனி குளோரைட் சால்ட், ஸோ எந்த குளோரைட் சால்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த குளோரைட் சால்ட்டாகவும் இருந்தாலும் நம்ம ஃபெரிக் குளோரைட் நிறையா நம்ம குளோரைட் நம்ம செய்வோம் லாஸ்ட் இயர். ஸோ ஃபெரிக் எனி குளோரைட் சால்ட்டாக இருந்தாலும் அதோட இஸ் ஹீட்டட் வித் பொட்டாசியம் டைக்ரோமேட் in concentrated sulfuric acid gives orange red vapors, அதாவது CrO2Cl2. கன்வெர்ட் ஆகி அதை நிச்சயம் அதான் ரெட் ஆரஞ்ச் வேப்பர்ஸ், தட் இஸ் அது எவால்வ் ஆகும். ஸோ அதோட ஈக்குவேஷன் K2Cr2O7 plus 4NaCl plus 6H2SO4 gives 2KHSO4 plus 4NaHSO4 plus 2CrO2Cl2 plus 3H2O. ஸோ இதில் CrO2Cl2 தான் எனது ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸாக வெளியில் வரும். ஸோ இந்த ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸை நம்ம இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பக்கத்தில் வச்சு என்ன செய்யலாம், அதை கலெக்ட் பண்ணி அதை NaOHல டிசால்வ் பண்ணோன்னா அது எல்லோ சொல்யூஷன் ஆகும். அதோட அசிட்டிக் ஆசிடும் லெட் அசிட்டேட்டும் ஆட் பண்ணுறப்போ வி கெட் எல்லோ பிரிசிபிடேட். அது என்னென்னா லெட் குரோமேட். இது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், லெட் குரோமேட்டை கன்வெர்ட் ஆகும். அதோட ரியாக்ஷன் பார்க்கலாம். CrO2Cl2 சாரி CrO2Cl2 வராதுமா, plus 4NaOH gives Na2CrO4 plus 2NaCl plus 2H2O. இந்த Na2CrO4 plus lead acetate. ஸோ இது சோடியம் ஹைட்ராக்சைடு, lead acetate ஆட் பண்ணுறப்போ PbCrO4 that is lead chromate, இதுதான் என்னது yellow precipitate plus CH3COONa sodium acetate. ஸோ அப்போ lead chromate கன்வெர்ட் ஆகும். அது என்னென்னா yellow precipitate, lead chromate. ஸோ ஃபர்ஸ்ட் இது குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டினும் கூட. ஸோ எனி குளோரைட் சால்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறப்போ வி கெட் ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ். இது எதனாலனா CrO2Cl2 ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த CrO2Cl2வை சோடியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ் பண்ணிவிட்டு அசிட்டிக் ஆசிடும் லெட் அசிட்டேட்டை ஆட் பண்ணோன்னா வி கெட் எல்லோ பிரிசிபிடேட், அதாவது லெட் குரோமேட். ஸோ இதான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். The next uses. So is as a strong oxidizing agent used in dyeing and printing, used in leather tanneries and chrome tanning. So used as a strong oxidizing agent, வலிமை மிக்க ஆக்சிஜனேற்ற காரணியா இருக்கு. used in dyeing and printing, சாயமிடுதல்லையும் அச்சு தொழிலையும் யூஸ் ஆகுது. used in leather tanneries, தோல் பதனிடுதலில் யூஸ் ஆகுது. then used in quantitative analysis for estimation of iron compounds and iodides. so qualitative analysisலையும் இது யூஸ் ஆகுது. qualitative analysisல என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டில் குளோரைட் சால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உப்புக்களை கண்டறியும் பண்பறி பகுப்பாய்வில் யூஸ் ஆகுது. அது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவோம். இது யூஸ் இன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ்னா பருமனரி பகுப்பாய்வு. ஸோ அதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் அயன் எஸ்டிமேஷன் சொல்கிறப்போ அதில் எவ்வளவோ
அயன் இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ யூஸ் ஃபார் எஸ்டிமேஷன், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் அயன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அயோடைட்ஸ். ஸோ அயோடைட்ஸ் எவ்வளோ இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குன்ட்டு அதோட எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட். அதோடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே அசைன்மெண்ட் ஓரளவுக்கு எழுதி சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அசைன்மெண்ட் நோட்டை கவனமாக வச்சுக்கோங்க. கேட்குறப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனப்போ அதை கொண்டு வரணும். ஸோ அசைன்மெண்ட் நோட் தனியாக இருக்கணும். த சேம் டைம் கிளாஸ் ஒர்க் நோட்லேயும் எல்லாமே நீட்டாக காப்பி பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 2 நோட்டும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறப்போ கொண்டு வரணும். ஸோ அசைன்மெண்ட் கொஞ்சம் பேர் எழுதாமல் வச்சுருக்கிறீங்க, அவங்க எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அசைன்மெண்ட்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.